ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் அப்டேட்டோட பார்ட் 3. ஸோ ஆல்ரெடி பார்ட் 2 வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேலே சீரியல் நம்பர் பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அதை மட்டும் இதில் பார்த்துடலாம். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெகுலராக நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். நர்சிங்கு, பேராமெடிக்கல், டாக்டர்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வர நோட்டிஃபிகேஷனை தொடர்ந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இது இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் டிஎன்எம்ஆர்பி மூலமாகவும் வர ரெக்ரூட்மெண்ட்டாக நம்ம வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 9/3/2026 அன்னைக்கு உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்டேட்டட் எம்ஆர்பியோட அந்த ஆனுவல் பிளானோட அப்டேட்டு. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னென்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த பேஜ் நம்ம பார்த்தாச்சு, இதுக்கு அடுத்த பேஜும் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்த பேஜில் தான் நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, டார்க் ரூம் அசிஸ்டண்ட் ஒரு 27 வேகன்சி, டீட்டெயில்ஸ் அவைட்டட் ஃப்ரம் த டைரக்டரேட். ஸோ டைரக்டரேட்லேருந்து அவங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் வரலை. ஸோ வந்ததுக்கப்புறம் அது வந்து என்ன டீட்டெயில்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆப்தால்மிக் அசிஸ்டண்ட் 90 பிஎஸ்எல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆயுர்வேதிக்கில் ஒரு 8 பிஎஸ்எல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தாவில் ஒரு 27 பிஎஸ்எல் ரிலீஸ்டு. வில்லேஜ் ஹெல்த் நர்ஸு 2107 பிஎஸ்எல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 12/12/2022 அன்னைக்கு. அசிஸ்டன்ட் சர்ஜன் ஒரு 1100 எக்ஸாமினேஷன் மெத்தடில் தான் டென்டேட்டிவ் பிஎஸ்எல் செகண்ட் வீக் ஆஃப் மார்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் அசிஸ்டன்ட் சர்ஜன் நான் சர்வீஸ் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு ஒரு 127 எக்ஸாமினேஷன் மெத்தடு பிஎஸ்எல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் அப்படின்னு மேலில் ஒரு 4 ஃபீமேலில் ஒரு 2 டோட்டலாக 6 வெயிட்டேஜ் மெத்தடில் தான். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து டென்டேட்டிவ்லி உங்களுக்கு தேர்ட் வீக் ஆஃப் மார்ச்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெஃப்ராக்ஷனிஸ்ட்டுக்கு ஒரு 6 வேகன்சி வெயிட்டேஜ் மெத்தடு. நோட்டிஃபிகேஷன் அண்டர் ப்ராசஸில் இருக்குது. ஸோ ரெஃப்ராக்ஷனிஸ்ட்க்கு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கு இனிமேல் வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா உங்களுக்கு வந்து எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிறதுனால. அடுத்து வந்து கிரீஃப் கவுன்சிலர் அப்படின்னு ஒரு 4 வேக்கன்சி வெயிட்டேஜ் மெத்தடில் தான். நோட்டிஃபிகேஷன் அண்டர் ப்ராசஸ். ஸோ டோட்டலாக 7327 வேக்கன்சி. 2026 உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறது, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கிறது, அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணுறதுலாம் வந்து உங்களுக்கு 7327 வேக்கன்சிஸ்க்கு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட அப்டேட்ஸ் தெரிஞ்சிங்கன்னா ரெகுலராக டிஎன்எம்ஆர்பியோட வெப்சைட்டை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு விஷயம், ஸோ நிறைய பேர் வந்து 2015 அண்ட் 2019 ரெக்ரூட்மெண்ட் பண்ண நம்ம ஸ்டாஃப் நர்சஸ் ரெக்ரூட்மெண்ட்டு அடுத்த 2026 எண்டுலேயோ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இல்லை 2027 வருமானு கேட்டிருக்கீங்க. அதுக்கான வீடியோஸும் நான் வந்து அடுத்ததாக ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். வரும்னா ஏன் வரும், வராதுன்னா ஏன் வராது, அதோட ரேஷ்னலையோடு நான் வந்து உங்களுக்கு போடுறேன். வரும்னா நம்ம வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், என்ன புக் படிக்கணும், எப்படி வந்து நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணணும். வராது அப்படின்னா நம்ம வந்து அடுத்த கட்டமாக நம்ம எப்படி நம்மளோட பொழப்பை பார்த்துக்கிட்டு போகிறது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, உங்களுக்கு வந்து உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட்டு. அடுத்தடுத்த வீடியோவில் ஸ்டாஃப் நர்சஸ் ரெக்ரூட்மெண்ட்டு பற்றி டீட்டெயில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். தேங்க்யூ.